மக்களே, மாடை விரட்டிக்கிட்டு வந்தேன் மக்களே. மாடு மேய்க்க வந்துட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு வீட்டில் இல்லாமல் நான் மாடு மேய்க்க வந்துட்டேன் மக்களே. அதான் மாடை விட்டுட்டு இங்கனக்குள்ளே உட்காந்துருக்கலாமேன்னு வந்தேன் மக்களே. இந்த மெய்தா மாடை விட்டேன். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்றைக்கி மாடை விட்டுட்டேன். வீட்டில் சமைக்கிற வேலையெல்லாம் இருக்குது. அதான் வீட்டுக்கு பக்கத்துலேயே மாடை விட்டுட்டு நம்ம போய் இன்னைக்கு மட்டன் குழம்பு மக்களே. வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட. மட்டன் குழம்பு அதான் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மாடை விட்டோன்னா நம்ம கொஞ்சம் நேரம் பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுன்னா ஓடி போயிடும், எங்கிட்டாவது வயலுக்கு ஓடி போயிடும். நம்ம போய் பிடிச்சாரணும் திரும்ப. நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? இது தெருநாய் மக்களே, பின்னாடியே வரும். அதான் அதுக்கு சாப்பாடு வச்சேன் மக்களே. அதுக்கு சாப்பாடு வச்சேன். தெருநாய் பாவம். ஆத்தாலும் மகளும் வருவாளுங்க. இன்னைக்கு அவன் மகளை காண இவன் மட்டும் திரியிறா மக்களே. நண்பர்களே, இதான் நார்த்து இலை. இந்த இலையில துவையல் அரைச்சோம்னா நல்லா இருக்கும் நண்பர்களே. இங்கே பாருங்க, இதில் நம்ம துவையல் அரைச்சா நல்லாயிருக்கும். இந்த நார்த்து இலையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த நார்த்து இலை. நான் பக்கத்துலேயே வந்து பறிச்சுக்குவேன். இதான் எங்கள் வீடா, நான் இங்கனே வந்து பறிச்சுக்கிடுவேன். இங்கே இருங்க, ஆத்தாலும் மகளும் வருவாளுங்கன்னு சொன்னேன் நான். ஆயா இங்கே பாருங்க, 2 பேரும் நிற்கிறாளுகளா. இவளுங்க என் பின்னாடியே திரிவாளுங்க. சாப்பாடு வச்சா சாப்பிடுவாளுங்க. இன்னைக்கு நான் அங்கனே மாடை கட்டிட்டேன். அண்ணா மெய்தா மக்களே. குட் நியூஸ் என்னன்னா, எங்களோட செவ்வாழை பூ விட்டுருச்சு. பார்த்தீங்களா? பூ விட்டுருச்சு. நம்ம இது செவ்வாழை பூ விட்டுருக்கு. நம்ம காய் காய்ச்சோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? எவ்வளோ குட் நியூஸ் தெரியுமா எனக்கு? சண்டே இன்னைக்கு பரவாயில்லை, ஜாலியாக இருக்கே. நல்ல விஷயம் என்னன்னா மக்களே, எங்கோட்டு வெள்ளை செம்பருத்தி பூ விட்டுருக்கு. அழகா இருக்கா? வெள்ளை செம்பருத்தி பூ விட்டுருச்சு மக்களே. வெள்ளை செம்பருத்தி அழகா இருக்கு. அதான் மக்களே, மாடெல்லாம் கட்டிட்டேனா, செம்பருத்தி பூலாம் காமிச்சேனா பார்த்தீங்களா? அடுத்த சாப்பாடு காமிக்கிறேன். அதான் மக்களே, இப்போ நம்ம உயிரினங்களுக்கு சாப்பாடு வச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். அவங்க பட்னியை எந்த விலங்குகளையும் போட்டுறாதீங்க. பட்னியாக பசியாக எந்த விலங்குகளையும் போடாமல் அதுக்கு நம்ம எப்படி 3 வேளைக்கு சாப்பிட்றோம் அதே மாதிரி அதுக்கு ஒரு வேளைக்காவது சாப்பாடு வைங்க. நல்லது, நம்ம தலைமுறைக்கு நல்லது. சம்பாதிச்சு நம்ம புள்ள குட்டிகளுக்கு சேர்க்குறத விட உயிரினங்களுக்கு சாப்பாடு போடுறது நல்லது தானே. சுயநலமாக வாழாமல் பொதுநலமாக வாழணும் மக்களே நம்ம. அப்போ தான் நம்ம தலைமுறை காக்கும்பாங்க, ஓகேவா மக்களே? நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா இன்னைக்கு நல்லி எலும்பு மட்டன் குழம்பு மக்களே. நல்லி எலும்பு மட்டன் குழம்பு. எங்கே நல்லி எலும்பு காணும்? இப்போ தான் மக்களே சாப்பிட்டேனா. நல்லி எலும்பு மட்டன் குழம்பும் நம்ம வீட்டில் ரத்த பொரியலும் மக்களே. ரத்த பொரியலும் செஞ்சேன். எல்லாம் சாப்பிட்டாச்சு. சண்டே இதான் மக்களே சாப்பாடு. நண்பர்களே, இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு சாப்பிட்டேன். இனிமேல் பாத்திரம் விளக்கணும். எல்லாம் பாத்திரத்தையும் புறக்கி போட்டு விளக்கிட்டு அப்புறம்தான் நமக்கு வேலை. துணிமணியெல்லாம் துவைச்சேன். இனிமேல் டிவி பார்க்கணும். மாடை கொண்டு கட்டி விட்டு வந்துட்டோம். இனிமேல் நான் டிவி பார்ப்பேன். அதான் மக்களே சாப்பிட்டேன், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? டிவி பார்த்துட்டு போயிடுவேன் மக்களே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கொய்யா மரத்தில் கொய்யாக்கா இருக்குது மக்களே. எங்கள் வீட்டு கொய்யாக்கா மரத்தில் இங்கே பார்த்தீங்களா, கொய்யாக்கா பறிக்க போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசில் கிடக்குன்னு கொய்யாக்கா. பறிக்க போகிறேன் மக்களே, பறிக்க போகிறேன். கொய்யா தினமும் சாப்பிட்டா கேன்சர் வராதுன்னு சொல்கிறாங்க மக்களே. கேன்சர் வராது. ஆனால் இந்த கொய்யாக்கா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொய்யாக்கா. ஐயோ கீழே வருது.
இந்த கொய்யாக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. அண்ணன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல இது நாங்கள் வந்து வீட்டில் வச்சது நல்லா காய் காய்க்கும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொய்யாக்காய். கொய்யா மரம்லாம் வைங்க வீட்டில் இயற்கையாக நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் மக்களே, உடம்புக்கு நல்லாயிருக்கும். வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க மக்களே. உங்களுக்காண்டி தான் நான் மரம் ஏறி கொய்யாக்காய் பறிச்சேன். ஓகேவா? மாடு மேய்ச்சிக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மக்களே நான். அதான் மக்களே, நம்ம வந்து எந்த உயிரினத்துக்கும் தீங்கு செய்யக்கூடாதான். செடியிலேருந்து வேணால் கொய்யாக்காய் பறித்து சாப்பிட்லாம். மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. எந்த உயிரினையும் பட்னியாக போடக்கூடாது. நல்ல உணவு அதுக்கு தரணும். இந்த மாதிரிலாம் நிறைய கற்று வச்சுக்கணும் நண்பர்களே. மாடு நிற்கிதா? நிற்கிது. எங்கே போகுது நம்மளை விட்டுட்டு? என்ன ஒரே வெயிலாக இருக்குது மக்களே. அடுத்தது துணிமணி மடிக்கிறேன் மக்களே. செல்ஃபெல்லாம் துணிமணியெல்லாம் மடித்து வச்சுட்டு தான் போய் வெள்ளைப்பை எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு வரணும். துணிமணியெல்லாம் துவச்சிட்டு போவோம். துவச்சிட்டேன், மடிச்சுட்டு அடுத்ததான் வயலுக்கு போகணும். இன்னைக்கு என்ன சண்டேனாவே பரபரப்பாக தான் மக்களே போகுது. சமையல், மாடு, ஆடு, பிள்ளைங்க அப்படின்னு பரபரப்பாக போயிட்டுருக்கு. துவைச்சி வச்சிருந்த துணிமணியெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன் மக்களே. மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பறிச்ச கொய்யாக்காய் நல்லா இருக்கு மக்களே. 3 பறிச்சுட்டு வந்தேன். எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சி வச்சுட்டேன் மக்களே, மடித்து வச்சுட்டேன்.